கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாள்ல கூட என்னோட சேனல பார்க்குறவங்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயின் குணங்கள் என்ன? அவங்க எதனால அவங்கள அப்படி சொன்னாங்க? வேதத்துல குணசாலியான ஸ்திரீன்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சு? அவங்க எப்படிலாம் அத கையாளுனாங்க? அப்படின்றத குறிச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இது எந்த இடத்துல குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து அவங்களோட குவாலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 10ல இருந்து 31 வரலும் பார்த்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரீனா யாரு? அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு? அவங்க என்னென்ன பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? அப்படின்ற காரியத்தெல்லாம் குறிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல வந்து இது யாருக்காக? யார் இது யாருக்கு சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, லேமுவேல் என்ற ராஜாவுக்காக அவங்களோட தாய் வந்து ஒரு பொண்ணுன்னா, ஒரு குணமான ஸ்திரீனா, அவங்க எப்படி இருக்கணும்? அவங்கள நீ எப்படி கண்டுபிடிக்கணும்? அவளுடைய குவாலிட்டிஸ் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அதிகாரத்த நான் வாசிக்கும் பொழுது, வசனம் 10ல இருந்து 31க்குள்ள நான் வாசிச்சு முடிக்கிறதுங்காட்டியும், எனக்கு மூச்சு விட்டு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க தான். ஒரு பிள்ளைக்கு வந்து 1 1/2 வயசு ஆகுது. ஒருத்திக்கு 4 வயசு ஆகுது. இவங்க 2 பேரையும் நான் தனியா நானே என் ஹஸ்பண்ட்ஸ் இருக்கோம். இங்க நாங்க வந்து நான் பிள்ளைகள பார்த்து, வீட்டு வேலைய பார்த்து, என் ஹஸ்பண்ட பார்த்து, இதெல்லாம் நான் கவனிக்கும் பொழுது, நான் ஃபீல் பண்றதுன்னா, நான் ஃபிசிக்கலா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப மென்டலா வீக்கா ஃபீல் பண்றேன். என்னால மேனேஜ் பண்ண முடியல. என்னால இத செய்ய முடியல. எனக்கு உடம்பு வலிக்குது. எனக்கு கை வலிக்குது. அ என்னால இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நேரம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட புலம்பியிருக்கேன். ஆனா இந்த வசனத்த வாசிக்கும் பொழுது, ஒரு பெண்ணால எப்படி இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்க முடியும்? அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து பிரைஸ் பண்றாங்க. கணவனால அவங்க வந்து பாராட்டப்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தது. அவங்க என்னென்ன செய்யணும்? எப்பப்ப செய்யணும்? எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அவேர்னஸ். அவங்களுக்கு எப்படி வந்து காச கையாளணும்? என்ன பண்ணணும்? எப்படி அந்த காச பெருக்கணும்? எப்படி வந்து பிசினஸ் பண்ணணும்? அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் அவங்களுக்கு இருந்ததுன்னு பாடப்பட்டிருக்கு. 4வது குடும்ப பொறுப்பு. ஒரு ஃபேமிலிய அவங்க எப்படி கட்டணும்? வேலைன்னு போயிட்டு வீட்ட கவனிக்காம இருந்துட்டா எப்படி? வீடும் கடவுள் நமக்கு குடுத்திருக்கிற, குடும்பம் நமக்கு குடுத்திருக்கிற முதல் ஊழியம். அப்ப குடும்பத்த அவங்க எப்படி பார்த்தாங்க? இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் அவங்க செய்யறதுக்கு முன்னாடி, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க எப்படி தெரியுமா அவங்களுக்கு இந்த ஞானம் வந்துச்சு? வசனம் 30 சொல்லுது, "சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்." ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு அவங்க பயந்திருந்தாங்க. கர்த்தருக்கு அவங்க பயந்திருந்ததால் தான், இவ்ளோ விஷயங்கள அவங்களால செய்ய முடிஞ்சுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து இவ்ளோ ஞானம் வந்தது? அவங்களால எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கர்த்தருக்கு பயந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. கர்த்தர் அந்த ஞானத்த அவங்களுக்கு குடுத்தாங்க. என்னென்ன ஞானத்த குடுத்தாங்க? அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16வது வசனம் சொல்லுது, "அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது." தட் மீன்ஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள முழுசா நம்புவாங்க. என் ஒய்ஃப் கிட்ட இந்த பொறுப்பு குடுத்தா, என் ஒய்ஃப் வீட்ட பார்த்துப்பா. நான் என் சேலரி வாங்கிட்டு வந்து என் ஒய்ஃப் கிட்ட குடுத்துட்டா போதும்ப்பா. அவ எல்லாத்தையும் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். என் பிள்ளைகள எப்படி வளர்க்கணும்னு அவளுக்கு தெரியும். அவள எப்படி கண்டிக்கணும்னு அவளுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்பக்கூடிய தகுந்தவளா அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கடின உழைப்பு. கடின உழைப்புனா எப்படின்னா, 15வது வசனம் சொல்லுது, "இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, தன் வேலைக்காரர்களுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகள் சம்பத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள்." ஸோ அவங்க பாருங்க, காலையில எந்திரிக்கிறாங்க. அதிகாலையில எந்திரிச்சு என்னென்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஹார்ட் ஒர்க் குடுக்குறாங்க. நம்ம எதுவுமே செய்யாம, நம்ம ஹார்ட் ஒர்க்கே போடாம, நமக்கு எல்லாம் பெஸ்ட்டா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. நம்மளோட ஷெட்யூலா இருக்கணும். காலையில சீக்கிரம் எந்திரிச்சாலே உங்களுக்கு நெறைய டைம் கிடைக்கும். ஸோ இவங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால தான் வீட்ல முதல்ல அவங்களுடைய வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வீட்டுக்கு என்ன தேவை? சாப்பாடு செய்யணும், குழந்தைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்ட பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, வெளிய போயிட்டு வேலைக்கு அவங்க என்ன பண்றாங்க, தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து சமைச்சுலாம் முடிச்சுட்டு, வீட்ல வேலைக்கு வரவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுன்ற சொல்லியும் குடுத்துட்டு, ஒரு வயல விசாரிச்சு அத வாங்குறாங்களாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த
லேண்ட் பிஸ்னஸும் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. ஸோ எப்படி அவங்களால முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவங்களுக்கான டைம் அவங்க மேக் பண்ணிக்கிட்டாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சு 9 மணி ஸ்கூலுக்கு, 8 மணிக்கு எந்திரிச்சு அந்நாத்துக்கு சாப்பாடு செஞ்சு, "இந்தா எந்திரி, 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 எந்திரி. இந்தா புடி, புடி ஊட்டு. ஐயோ! நான் பாதி செஞ்சேன், பாதி செய்யல. என் பிள்ளை சாப்பிடாம போச்சு. என் பிள்ளை பாதி பால் தான் குடிச்சது." இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சா நம்மளோட வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அவர்னஸ். அவங்களுக்கு தெரியும். அவங்க 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 என்ன பண்றாங்கன்னா, ஒரு வயல வாங்கி, அந்த வயல வாங்கி அத அப்படியே வைக்கல. தன் கைகளின் சம்பத்துனா திராட்சை தோட்டம். அவங்க கைட்ட இருந்த காச வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு திராட்சை தோட்டத்த நாட்டுறாங்களாம். ஸோ நெறைய நேரத்தில நம்ம இருக்கிற காச என்ன பண்ணுவோம், நம்ம காச எப்படி கையாளணும்னு நெறைய குடும்பங்கள்ல நெறைய பெண்களுக்கு தெரியாம இருக்குது. இத ஏன் நான் சொல்றேன்னா, நான் பார்த்துருக்கிறேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 வட்டி, 2 வட்டி கடன் வாங்குறது, தள்ளு 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 என்னது தண்டல்கார்கிட்ட காசு வாங்குறது, அப்புறம் வந்து சங்கத்தில குழுக்கள்ல காசு எடுக்கிறது, அத எப்படி மேனேஜ் பண்ண தெரியாம நெறைய கடனாயி வீட்ல அவங்க ஒய்ஃப் மட்டும் கிடையாது. ஹஸ்பண்ட்ஸ் நெறைய பேர கடன் வாங்கி அந்த ஃபேமிலி எப்படி ரன் பண்ண தெரியாமன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஞானம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிற நீங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஃபினான்ஷியல் அவேர்னஸ். எந்த காசு எதுக்காக செலவிடணும்? ஒரு அவசரம்னு வரும்போது ரூ. 1 கூட இல்ல. ஏன்னா இருந்த காசெல்லாம் ஹோட்டல் போனோம், ட்ரெஸ் எடுத்தோம், சாப்பிட்டோம், காலி ஆயிடுச்சு. இல்ல, 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 இல்ல. சேலரி வரும்பொழுதே என்ன பண்ணணும்? எதுக்கு எது செலவு பண்ணணும்? எப்படி செலவு பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு இருக்கணும். இந்த குணமுள்ள ஸ்திரீ என்ன பண்ணான்னா, அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அவளுக்குள்ள இருந்துச்சு. லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர். ஸோ இத வாசிக்கும் பொழுது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து 25வது வசனம். "அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருந்தது. வருங்காலத்தைப் பற்றியும் மகிழ்கிறாள்." 22 ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவளோட உடுப்பு. இத வாசிக்கும் பொழுது, அவங்களையும் அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க. செல்ஃப் கேரும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் வீட்ட பார்க்குறேன், பிள்ளைகள பார்க்குறேன், ஹஸ்பண்ட பார்க்குறேன், வேலைக்கு போறேன். அதனால என்ன பார்க்க முடியல. என்னுடைய நான் ரொம்ப வந்து வீக்கா ஃபீல் பண்றேன். என்னோட அப்பியரன்ஸ் சரி. ஸோ எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். நான் பிள்ளைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு நமக்கு இருக்கிறத போட்டுக்கிறேன். இல்ல, இல்ல. உங்களையும் நீ நல்லா பார்த்துக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பாள். அவள் உடை பலமும் அலங்காரமா இருந்ததுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. செல்ஃப் கேர் அவங்களையும் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. காலையில எந்திரிக்கிறது, வீட்டை பார்க்கறது, குடும்பத்தை பார்க்கறது, பிள்ளைகளை பார்க்கறது, ஒரு அழுக்கு நைட்டிய போட்டுக்கிறது, தலையில ஒரு கொண்டைய போட்டுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கும். இல்ல, நம்மளையும் நம்மளையும் நம்ம ரசிக்கணும். நம்மளையும் நம்ம நேசிக்கணும். நம்மளோட சரீரத்த நம்ம நேசிக்கணும். நம்ம சரீரத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா அழகா இருக்கணும். எப்பயுமே நம்ம நீட்டா, சுத்தமா எப்பயுமே வச்சுக்கிறது நல்லது. அதுதான் குணமுள்ள ஸ்திரீயும் அதத்தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள நம்ம பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹஸ்பண்டால, அவங்க குடும்பத்தாரால வந்து அவங்க பாராட்டப்படுறாங்க. 2வது அவங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தது. 3வது ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அவங்களுக்குள்ள இருந்தது. பணத்த எப்படி கையாளணுன்ற அவேர்னஸ் இருந்தது. அவங்களோட குடும்ப பொறுப்புகள, அவங்க வீட்டு வேலைகள அவங்க வந்து ரொம்ப சரியா செஞ்சாங்க. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர் அவங்களையும் அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமா, இது எல்லாத்தையும் அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு இருந்த பலன் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு அவங்க பயந்திருந்தாங்க. கர்த்தருடைய வேதத்துக்கு காலையில எழுந்துட்டு ஆண்டவரோட சமூகத்துல தேடி, ஆண்டவரோட சமூகத்த நாடி, ஆண்டவர்கிட்ட ஞானத்த கேட்டு, இந்த நாளுக்கான ஞானத்த குடுங்க. இந்த நாள நான் என் குடும்பத்துல என்னென்ன பண்ணணுன்ற ஞானத்த குடுங்கன்னு அவங்க கேட்டு, அதோடயும் செஞ்சதுனால தான் அவங்களால ஒரு குணமுள்ள ஸ்திரீயா, அவங்களால அவங்க ஹஸ்பண்டும் வந்து எங்க பண்றான்னா, ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வராருன்னு சொல்லிட்டு 23வது வசனத்துல சொல்லப்படுது. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்க பேர் பெற்றவனாய் இருக்கிறான்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஞானம் எங்க வெளிப்படும்னா, நம்மளோட ஹஸ்பண்ட்ஸோட வாழ்க்கையில வெளிப்படும். ஸோ அதனால குணமுள்ள ஸ்திரீகளா இருக்க நம்ம பழகுவோம். குணமுள்ள ஸ்திரீயா இருக்கிறதுக்கு ஆண்டவர் இடத்துல ஞானத்தை கேட்போம். கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அப்படி நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டு காரியங்களையும் சரி, நம்ம ஃபினான்ஷியலாகவும் சரி, நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி, நம்ம வந்து ஆண்டவருக்கும் இல்லை, மற்ற கண்களுக்கு முன்பாகவும் பிரியமா, மற்ற கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் நம்மளை வந்து உயர்த்தி வைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு
இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாரு.